இயக்குனர் ராகவ் மித்தா அவர்களை மேடை கழிக்கிறோம். சதீஷ் ப்ராஜெக்ட் டிசைனர் அவர்களை மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஹீரோயின் ஆதி பிரசாத் அவர்களை மேடை கழிக்கிறோம். கதை சைன் பண்ணி கொடுத்தவர் சதீஷ் தான். நிகழ்ச்சி முதலில் நாம் பேச அழைப்பது 20 வருட சினிமா பயணம், நல்ல படங்களில் பணிபுரிந்த அனுபவம், ப்ரொடக்ஷன் கம்பெனியாக கம்பெனிக்கு நேர்மையான ஒரு மனிதராக இந்த படத்தை இந்த அளவு முடித்துக் கொடுத்திருக்கிறார். இப்போது ரெய்னா ஃபேரோஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் தயாரித்த 2வது படம் இது. முதல் படத்தை தயாரித்து முடித்து ரிலீஸ் செய்துவிட்டு 2வது படத்தை தயாரிக்கிறதுக்கு ஆதரவு அளித்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். இயக்குனர் ராகவ் அவருக்கு இது 2வது படம். படத்தை சிறப்பா கொடுத்ததோட பட்ஜெட்லயும் பண்ணி கொடுத்தாரு. அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இசையமைப்பாளர் அவர்களையும் நடன டான்ஸ் மாஸ்டர் அவர்களையும் ஃபைட் மாஸ்டர் அவர்களையும் படத்திற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷ் அவர்களையும் மற்றும் உதவி இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தது எங்க கம்பெனியிலிருந்து இந்த ஆண்டு ஒரு சிறந்த கதாநாயகனை வழங்குவது பெருமைப்பட்டு அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கதாநாயகி ஆதியாவையும் வருக வருக என வரவேற்கின்றோம். விடுபட்ட பெயர்கள் விடுபட்ட இருந்தாலும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது அனுஷ்கா நடிப்பில் சைஸ் 0, தேசிய விருது பெற்ற பாரம் ஆகிய படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர். 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசராக அனுபவம். காதலை தேடும் ஆணின் உருவம் உணர்வும் என்னவென்று சொன்ன காலங்களில் அவள் வசந்தம் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர். காதல் வாழ்க்கையை விரும்பும் இளைஞன் உண்மையான காதலை எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதை தலைமுறை சொல்லும் தனிக்கதை பன் பட்டர் ஜாம் படத்தில் சொல்ல வரும் இயக்குனர் ராகவ் மித்தாத் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட 2வது படம். என்னுடைய முதல் படம் ரொம்ப சின்ன படம். இருந்தாலும் ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. அது என் லைஃப்ல மறக்கவே முடியாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடைச்சது உங்க த்ரூவா. ஸோ 2வது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் முதல்ல மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோட விருப்பத்தை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அது ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் லுக் ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல ஒரு யாராவது விவிஐபிஎஸ் இல்லை ஸ்டார்ஸ் வெளியிடுவாங்க. அதுதான் வழக்கம். பட் அப்படி இல்லாமல் இது மீடியா த்ரூவா போகணும்னு நான் நினைச்சோம். ஏன்னா நான் நம்புற ஸ்டார்ஸ் நீங்க தான். ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே நீங்க தான்றனால உங்க த்ரூவா தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமா இருந்தது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த என்னோட தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நிஜமாவே ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். அவரு ஒரு சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்கு ஜென்யூனா என்ன தேவையோ அதை மேக்கிங்ல அதை என்ன ப்ரொவைட் பண்ணா அந்த மேக்கிங் ஜென்யூனா வருமோ அதை கரெக்டா பண்ணி கொடுத்த ஒரு மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர். ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இருந்த ப்ரொடியூசர்ஸ் நம்ம நினைச்சதை எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் சதீஷ், சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ். சதீஷ் இல்லைன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஏன்னா எங்களுக்கு மையப்புள்ளியே அவர் தான் இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எங்களை ராஜுவே உள்ள கொண்டு வந்தது சதீஷ் தான். ஸோ ஹீ இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் பன் பட்டர் ஜாம். அண்ட் கேவி துரை முக்கியமா நான் மென்ஷன் பண்ணோம்னா, துரை டி கம்பெனி அவர் ஒரு முக்கியமான ஆளு. ஏன்னா அவர் த்ரூவா தான் ராஜு இந்த படத்துக்குள்ள வந்தாரு. ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு 2 மணி நேரம் கேட்டாரு. கேட்ட உடனே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை. ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான காஸ்டியூம் குரூ இருக்கு. காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஆத்யா, பவ்யா இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி, இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கு. ரொம்ப முக்கியமான ரோல்ஸ்ல ரொம்ப நல்ல ரோல்லாம் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு, விஜே பப்பு பண்ணியிருக்காரு. வேற யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு என்ன நான் எழுதி வச்சு பேசுறேன், நான் இயல்பா என்ன வருதோ அதை தோன்றதை பேசுறேன். இந்த போஸ்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒருத்தன் உட்காந்து ஜாலியாக பன்பட்டஜம் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. இது என்னன்னா, படத்துல இருக்கிற ஈஸியா போட்டோ ஷூட் பண்ணிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாம படத்தோட ஒரு கோர் பிலாசபிய ஒரு சென்சிபிளா அது ஒரு மெட்டாஃபரா ஒரு ரினைசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணும்ன்றது என்னோட விருப்பம். அதை என் ப்ரொடியூசர் சொல்லும்போது அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் வந்து கையில வரைஞ்சது தான் இந்த போஸ்டர். இங்க நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்ட் எல்லோ டோட்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சு இதை இந்த இந்த லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டோட்ஸ். அண்ட் என்னோட காஸ்டியூம் குரூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் முக்கியமான அதாவது மேடம் இருக்கிறவங்க தான் முக்கியம், கீழே இருக்கிறவங்க முக்கியம் எதுவும் அர்த்தம் கிடையாது. இடம் பற்றாக்குறை ப்ளஸ் யாரு கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் தான்றனால நிறைய பேர் பேச வேணான்றனால நான் வந்து யாரையும் மேலே கூப்பிடல. ஸோ இன்னைக்கு ஃபைனலாக எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் டெஃபினட்டாக நான் அறிமுகப்படுத்துறேன். அதான் வாழ்க்கையில வந்து நமக்கு நிறைய போராட்டம் நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த போர்க்களம்னு நான் டிபிக் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லயுமே இந்த போர்க்களம் இருக்கு. லைஃப்ல வந்து நம்ம பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்போம். ஆனா அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமே போவோம், தள்ளி போட்டே போவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளையே இல்லாம போயிடும். ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ன்றதுதான் அந்த பிலாசபி தான் இந்த போஸ்டர் மூலமா நான் லவுடா சொல்ல நினைச்சேன். அது எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்வே ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது நான் நம்புறேன். அண்ட் பிரசன்ட் மீடியா உங்க சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு போகணும். நீங்க எப்பவும் கூட வந்து இதை வந்து உங்க படமா பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜான்சன் சார் அண்ட் மை டீம். தேங்க்யூ. ரெய்னா ஃபாரோஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பில் எண்ணி துணிவ படத்துக்கு பிறகு இரண்டாவது தயாரிப்பு பன் பட்டர் ஜாம். ஒரு படத்தையும் தெளிவா அழகா திட்டமிட்டு ப்ராஜெக்ட் டிசைனரா இந்த படத்துல ஒர்க் பண்ற சதீஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். தேங்க்யூ. ஹாய். இங்க ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 80% எனக்கு எல்லாருமே தெரியும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சென்னைக்கே வராம யூஎஸ்ல இருந்துட்டு கதை கேட்குறப்ப வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிட்டு போனவர் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. படத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஒரு வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும். பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸு, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு, வாட்ஸ்அப், ஆல்மோஸ்ட் இதுலேயே எல்லாமே முடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர். அண்ட் படத்தோட டைரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். காலநிலையில் வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம். ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு விஷயமா கான்வர்சேஷன்லேயே இருக்கும். என்ன பண்ணலாம், எதா பண்ணலான்ட்டு நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டைரக்டர்ஸை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை. ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ். ஸோ ராகவையும் மீட் பண்ண, ராகவ படத்தையும் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த கதை வந்தது. அப்புறம் ராகவ் வந்து டுக் லைக் ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்து நரேட் பண்ணோடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னாரு. ஸோ கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நியூ ஃபேஸ், ஃப்ரெஷ் ஃபேஸாக யாரும் ஒருத்தவங்க நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தார் மைண்டில். சரி, ராஜு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, பட் அது ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் இது அந்த ஃபிலிமு. ஸோ சோலோவாக இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு புதுமுகத்தை நம்பி இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான். ஒரு ராகு சின்ன பட்ஜெட்ட்டாரு.
நம்பி ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாவே பண்ணி கொடுத்துருக்காரு, எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகல. அண்ட் ஆக்டிங்கா பாத்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. வெல்கம் டு கேட்டேன். நிறைய டவுட்ஸ் இருக்கும் ராஜுக்கு, அப்பப்போ கேட்டுட்டே இருப்பாரு, இது எப்படி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும். உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால டவுட்ஸ்லாம் வேண்டாம், உங்களுக்கு ஜாலியா. நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாரதியான லைன் ப்ரொடக்ஷன். ஸோ டெய்லி அவர் தான் இந்த போர்க்களம் மாதிரி அவர் தான் ஃபுல்லா ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நிவாஸ் படத்துல 4 சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிவாஸும் சூப்பரா வந்திருக்கு சாங். டெஃபினட்டா கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க, எக்ஸ்ட்ராடனரியா போட்டிருக்காங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த சாங்குக்கு இருப்பாங்க. அண்ட் ஹீரோயின் ஆதியா. ஸோ இதுக்கு ஒரு ஹீரோயினும் வேணும். ஸோ அதுவும் ஒரு நியூ கமரா போகலாம். ஸோ இந்த ஃபிலிம்க்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான்னும் போது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட் ஆதியா. அண்ட் அவங்களும் ப்ராப்பரா ஓகே, ஷீ ஃப்ரம் கேரளா பேசிக்கலி. ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு ஓகே இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ தட்ஸ் ஹவ் ஆதியா என்டர்டெயின்ட் ஃபிலிம். ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு, விஜய் பப்பு, இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இருக்கு படத்துல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டரா வந்து பண்ணாம எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே செட்டு பண்றதுமே ஜாலியாக தான் இருக்கும் எப்பவுமே. அந்த கேமராமேன் பாபு அவர் ஜீரோன்னு ஃபிலிம் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்கா இருக்கட்டும், ஜான் அவரும் ரொம்ப நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வேற ஒரு வெர்ஷன்ல காட்டணும் அப்படின்றதுக்காக எஸ் given his efforts. And I like to thank the assistant directors, associates எல்லாமே. ரொம்ப நல்ல படம். நீங்க தான் வந்து எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஸோ இந்த படமும் நீங்க கொண்டு போவீங்க நம்புறேன். ஸோ பம்பட ஜாம் இஸ் ஆல் யோர்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். ஓகே, அப்புறம் காப்பி ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளா இப்போ அடுத்து சாங்ஸ் டீசர்ஸ் எல்லாமே 1 by 1 விட்டு இருப்போம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யூ வில் கெட் என்டர்டெயின் ஃபார் ஷுர். ஓகே, தேங்க்யூ. யாரும் மிஸ் பண்ணி